எதுலையுமே போக கூட மாட்டாங்க. பையா கேட்ச் 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 1100 வந்திருக்கு. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு வந்து இது ஒர்த்தே கிடையாது. கைஸ் மார்னிங் அண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்போடது கார்கில்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் ட்ராஸ் போக வேண்டியது இருக்குது. இங்கே ட்ராஸ் போச்சு ஸ்ரீநகர் போக வேண்டியது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸில் வந்து இது இருக்குது, அந்த கார்கில் வார் மெமோரியல். ஸோ அதையும் நம்ம விசிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நல்லா தான் எல்லாமே பில் பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்க்கு வந்து 1000 rupees, இது 2 ரூம்ஸ் 2000 ப்ளஸ் 970 வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு நேற்று நைட்டு டின்னருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து கார்கில் வார் மெமோரியல் போய்ட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்து அகெயின் பேக் டு ஸ்ரீநகர். ஸ்ரீநகர்லேருந்து மறுபடியும் நம்ம நாளைக்கு பயணித்து தொடரும். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரைடை. கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட் கைஸ். நீங்கள் எல்லா வரைக்கும் கொடுத்துருக்க சப்போர்ட்டில் தான் இப்போ வரைக்கும் வந்து நிறையா வந்திருக்கு. சரி கைஸ், வாங்க நீ வண்டி எடுத்துகிட்டு ப்ளாக் பண்ணுறேன். கைஸ் அப்புறமா அப்படியே முருகா விநாயகா நல்லா இயேசு எல்லோரும் கூட வாங்கப்பா. ஓகே கைஸ், நம்ம இங்கே கிளம்பியாச்சு towards Srinagar. ஃபுல்லாக பிளாக் பண்ணுறானுங்களே. இங்கே தான் கைஸ் அந்த ஆக்சிஸ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஹோட்டல் லார்சா, அதுக்கு மேலே தான். ஸோ மொஹரம் ஸ்பெஷல் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிளாக். இன்னும் யூட்டர்ன் போட சொல்கிறானுங்க. எதுலையுமே போக கூட மாட்டாங்க ப்ரோ, திருப்புங்க. Sir, Srinagar ke road. They are blocked there. There is any route? This road, okay? Okay, thank you. They don't give us space. Sir, the Srinagar ke main road. They blocked there. They blocked. अच्छा इधर से जाओ फिर इधर. हाँ ऊपर साइड में. ओके, थैंक यू. வண்டி ஓட்ட தெரியுமானே தெரியல இவனுக்கெல்லாம். செம்ம டிராஃபிக்காக இருக்குதுங்க.
பாருங்க, கார்கிலவே தாண்ட முடியாதாட்டு இருக்குது. எப்பா என்னடா எப்படி போறாங்க சாமி, லைன் கட்டி நிக்குதுங்க. லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் பெயின் ஆகுது கைஸ், ஏன்னா கிளச்சு இது பிடிக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பா இருக்கு. இனிமே கடையே ஓப்பனே இல்லை கைஸ். Welcome, Moral Apricot Village. Oh, Apricot Village, man. Guys, காலையிலேருந்து ஒரு டீக்காகவோ ஒரு ப்ரெட்டுக்காகவோ அலையிறோம். ஆக்சுவலாக உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா கார்கிலேருந்து கிளம்பணும் காலையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்பு வில்லேஜ் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். கார்பு வில்லேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைஸ், இந்த லைனில் வந்து எல்லாமே இந்த ஆர்மியோட டைரக்டான ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோலில் இருக்கிற பார்டர் லைன்ஸ் இது எல்லாமே. அதனால் எங்கே பார்த்தாலும் எல்லா வில்லேஜ்லேயும் ஆர்மியோட இது இருக்கும், செக் போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வில்லேஜ் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த மஞ்சள் கலர் ஃப்ளவரோட ஸ்மெல்லு சூப்பராக வருது. ஆஹாஹா பா, சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் ரோடு நீட்டாகவே இருந்தாலுமே இது கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான், ஏன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. ஏன்னா வரும்போதே வந்து ஒரு லாரி ஒன்று கவுந்து கிடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக ஒரு ஒரு டீ காஃபி கடை எதுவும் கூட கண்ணில் படல. லாஸ்ட்டாக ஒரு வில்லேஜில் பார்த்தோம், சரி அதுக்கப்புறம் இருக்கும்னு நினச்சோம், பட் எதுவும் இல்லை. அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இந்த நம்ம பொட்டி கடையெல்லாம் பார்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கடையில் வச்சு டீ வச்சுட்டு இருந்தானுங்க. பாருங்க, எல்லாம் கல் மண்ணா உருண்டு வந்துருக்குது. எவ்வளோ தூரம்னு தெரியல. பக்கத்தில் ட்ராஸ் போயிட்டு அங்கே மெமோரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி நேராக ஸ்ரீநகர் போகிறதா, ஸ்ரீநகர் எனக்கு பக்கம்தான். ஸோ டைமெல்லாம் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி நாள் ஏதோ ஒரு பெட்டராக ஒன்று நடக்குமா அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப ரிமோட்டடான ஏரியாங்க இங்கே எல்லாமே வந்து. ரெஸ்டாரண்டா, இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. भैया कैच 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 गाइस अड़े और कुट्टी क्रिकेट कैच
Thank you, भैया. Out. Guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த ஒரு வில்லேஜ் ஒன்று சொன்னேன்ல, அதை தாண்டி வந்து சரி லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நிறுத்தியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லேயே இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அங்கேருந்து இந்த ரூட்டு கார்கில்லேருந்து ட்ராஸ் போகிற ரூட்லேயே. ஸோ அங்கே தான் சாப்பிட்டு ஸோ ஒரு வெஜ் ரைஸ் சொல்லியிருக்கோம். வெஜ் ரைஸ் சொல்லிட்டு லஸ்ஸி சம்திங் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு இங்கே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் see வாய்ஸ் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு குட்டி என்ட்ரியை போட்டு அப்படியே கிரிக்கெட் விளாண்டுருந்தோம். ஒரு 5 to 10 minutes வந்து கிரிக்கெட் விளாண்டுருந்தோம். சரி கைஸ், ஓகே. நமக்கு எக் ரைஸ் சொன்னோம், பட் ஒன்றும் வந்து அது ரெடி ஆகலை போல். சரி, எக் ரைஸ் இல்லை போல், வெஜ்ஜு தான் இருக்குதுன்னு இருக்காங்க. சரி, வெஜ்ஜை போடுறா. இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எக் ரைஸுன்னு சொன்னோம்னா அது அவங்களுக்கு வந்து ஏக் ரைஸுன்னு கன்வே ஆகுது. ஸோ அதனால் வந்து அவங்க ஒரே ஒரு ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, எக் ரைஸை ஏக் ரைஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நேற்று இருந்து அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்புறம் வந்து இப்போ வந்து ஏக் அண்டா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அண்டானா எது தானே ஹிந்தியில். ஸோ அதனால் ஏக் அண்டா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அண்டா இல்லை, அதனால் குண்டாவில் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், போங்க இப்போ சாப்பிடுவோம். ரைஸ் குலோப் ஜாமுன். ஸோ இது ரைஸ் வந்து சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சொன்னோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 போட்டு கொடுத்தாங்க. ஆனால் சுத்தமாக சகிக்கலை. அதை வந்து வேறு வழியே இல்லாமல் அப்புறம் மறுபடியும் மாற்ற சொல்லி மறுபடியும் மாற்ற சொல்லி அந்த ஃப்ரைட் ரைஸை வந்து வெஜ் புலாவாக வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்பயும் சைக்கிளை தான் டேஸ்ட். அது என்னமோ வந்து அந்த அது என்ன சாஸ் இருக்குல்ல, அது கெட்டு போன மாதிரி ஒரு வாசம். ஸோ அதில் பண்ண மாதிரி. ஸோ அது ஒரு மாதிரி இது மாதிரி இருந்துச்சு, சாப்பிட முடியல. அதனால தான் சரி அது வந்து இது பண்ண சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் இது நல்லா. பட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 4 பேர் சாப்பிட்டது என்ன சாப்பிட்ருப்போம், 2 வெஜ் ரைஸு, அப்புறம் வெஜ் புலாவு, ஒரு ஸ்வீட் லஸ்ஸி, அப்புறம் ஒரு சாமின் நூடுல் ஒன்று, அதுதான் ஹாக்கா நூடுல் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 குலோப் ஜாமுன், ஒரு டீ. இதுக்கு காஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து அரௌண்ட் 1100 வந்திருக்கு. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு வந்து இது ஒர்த்தே கிடையாது. கேஸுக்கு வர்த்தேன்னா பாருங்கள், சாப்பிட்டேன்னா பாருங்கள். குலோப் ஜாம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த குலோப் ஜாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்து லேலேருந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்குற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும். அது ஓகே, மற்றது எதுவும் பெருசாக நல்லாவே இல்லை. சரி, ஓகே கைஸ், நாங்கள் அப்படி சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். 2 hours அந்த வழியாக போவோம். இன்னும் ஒரு 170 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீநகருக்கு 175 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டஸ்காம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் காய்ஸ்ங்க வருங்க. இது ரொம்ப பாகிஸ்தானிஸ். காருக்காரன் பாருங்க எப்படி போகிறான்னு. ஒரு ஆரணும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப பாகிஸ்தானிஸ் வில்லேஜஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய முஸ்லீம்ஸு, அப்புறம் அவங்க இதோடது எல்லாமே இப்போ இதாக இருக்குது. இங்கே இருக்கிற மரம் அந்த ஊசியாக இலை இருக்குது பார்த்தீங்களா, அதான் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு வருது. இந்த மரம் நல்ல மனமாக இருக்குது ஒரு மாதிரி இந்த ரோட்டில் ரைட் பண்ணுறப்போ. இல்லை பாருங்க, ரைட் சைடு ஃபுல்லாக பாருங்க, லெஃப்ட் சைடு ஆர்மி. டோட்டலாக எல்லாமே ஆர்மி கண்ட்ரோல் தாங்க இங்கே ஃபுல்லாகவே. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இது நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கான இது
ஆப்போசிட்டில் வருங்க. அப்பா அந்த மவுண்டனில் மேலே ஐஸ் சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு கரைஞ்சிங்க வருங்க. லெஃப்ட் சைடில் தனியாக ஓடி நிற்குது. ஜம்முன்னு கிளியர் வாட்டர். ஆனால் அங்கே டுட்டுக்குள்ளே பார்த்த அளவுக்கு எங்கேயுமே நான் அந்த கிளியர் வாட்டரை பார்க்கலங்க. வா சாமி, கிறிஸ்டல் கிளியராக இருந்தது அந்த ஒரு தண்ணியே.